Hi friends, welcome to Thagaval maiyam channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு படிச்சவங்களுக்கான 11,000 மத்திய அரசு வேலை வாய்ப்புகள் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த ஜாபுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பீங்க. MTS போஸ்டிங் தான். ஸோ இதுக்கு இது வரைக்கும் நீங்க இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் இந்த மாசம் 17ஆம் தேதி வரைக்குமே இருக்கு. ஸோ இதுக்கு 10th படிச்சிருந்தீங்கனாலே போதுமானது. அது மட்டும் இல்லாம தமிழ்ல தான் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்றது ஒரு கூடுதல் விஷயமாவும் இருக்கு. TNPSC Group 4 படிக்கிறவங்களும் கண்டிப்பா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அதே போல நீங்க கோச்சிங் சென்டர் போகாம நீங்க வீட்ல இருந்தே படிக்க போறீங்க அப்படின்னா என்ன மாதிரி படிக்கலாம் அப்படின்றதையுமே பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பல்நோக்கு பணியாளர் மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் மற்றும் ஹவிஸ்டார் பணிக்கான இடங்களுக்குரிய தேர்வுக்கான அறிவிப்பானை ஆல்ரெடி வெளியாகுச்சு. இதுல 11,409 பணியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/1/2023 அன்னைக்கு படி 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதாவது 1/1/2005 பிறகு பிறந்தவராக இருக்கக்கூடாது. அதிகபட்ச வயது 25. ஸோ ஹவில்தார் அந்த போஸ்டிங்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா அதிகபட்ச வயசு 27ன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது இருந்தாலுமே நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது நமக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துலயுமே இருக்கும். இதுல SC ST பிரிவினருக்கு அப்பர் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 5 வருஷம் உங்களுக்கு இருக்கு. ஸோ 25 அப்படின்னா 30 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுவே நீங்க இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம், மாற்றுத்திறனாளிகள்ல SC ST இருந்தா 15 வருஷம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்டு இந்த மாசம் 17ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். கடைசி 2 நாள் அந்த 16, 17ஆம் தேதி கண்டிப்பா பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு வெப்சைட் கொஞ்சம் பிஸியா தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 15ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இது SSC அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட அபிஷியல் வெப்சைட்ல தான் போயிட்டு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதே போல அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், SC ST வகுப்பினர், முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த 100 rupees ஃபீஸ் கிடையாது. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்லாம் ஃபீஸ் இல்லாமே நீங்க அப்ளை பண்ணலாம். இதோட அப்ளை பண்ற வீடியோ நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம். தேர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்ல தான் உங்களுக்கு தேர்வு இருக்கும். ஸோ இந்த தேர்வு கணினி வழியில் தமிழில் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஹவில்தார் பணியிடத்திற்கு மட்டும் எழுத்து தேர்வு, உடற்தகுதி தேர்வு நடைபெறும். ஸோ மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் இருக்கும். உடல் தகுதி டெஸ்ட் எல்லாம் எதுவுமே இருக்காது. கணிதம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 மார்க் இருக்கும். அதே போல ரீசனிங் பகுதி 60 மார்க் இருக்கு. 45 நிமிஷம் பாத்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும். ஸோ செகண்ட் பேப்பரும் உங்களுக்கு இருக்கு. இதுல ஜெனரல் நாலேஜும் இங்கிலீஷும் கொடுக்குறாங்க. ரெண்டுலயுமே கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் தான். 75 மார்க், 45 மினிட்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சிட்டிங் பேப்பர் அதாவது கணினி திறனுக்கும் ரீசனிங் பகுதிக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுவே நீங்க செகண்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஸோ தவறாக விடையளிக்கும் ஒவ்வொரு வினாவுக்கும் 1 மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் பேப்பருக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. முதல் அமர்வுல நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச மதிப்பெண் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் பெற்றால் மட்டும்தான் நீங்க செகண்ட் பாத்தீங்கன்னா சிட்டிங் எக்ஸாம் உங்களுக்கு நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா தான் செகண்ட் சிட்டிங்ல நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் இதுல இருக்க விஷயம். அதே போல ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நம்ம எவ்வளவு பாஸ் மார்க் எடுக்கணும் அப்படின்றதுமே இருக்கு. அதுல OC கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 36, OBC பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு 30, SC ST மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர், விதவைகள் இவங்களுக்கு 24 அப்படின்றதான் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல நேரடி பயிற்சி வகுப்புகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களையும் இந்த தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருது. இத்தேர்விற்கு தயாராவது குறித்து அனைத்து தகவல்கள் மற்றும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகிறது. தேவையான புத்தகங்கள், சஞ்சிகைகள், நாளிதழ்கள், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிலை வழிகாட்டுகள் இருக்கக்கூடிய தன்னார்வ பயிலும் வட்டங்கள்ல மூலமா இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்க படிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேர்வுக்கு தேவையான பாடக்குறிப்புகள், மாதிரி தேர்வு போன்றவை தமிழக அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையோட வெப்சைட்லயே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம யூடியூப் சேனல்ஸ் மூலமாவும் எந்தவித கட்டணமும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கோச்சிங் பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களையும் இத்தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. இத்தேர்விற்கு தயாராவது குறித்தான அனைத்து தகவல் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு வழங்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாம சென்னையில இருக்கக்கூடிய தமிழ்நாடு அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி, ஸோ இதுலயும் இந்த தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் யூடியூப் சேனல் மூலம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல வழியில நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பாடக்குறிப்புகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த தேர்வுக்கான 4 பாடப்பதிப்புகளுக்கான வகுப்புகள் பதிவாகியுள்ள சுமார் 100 வீடியோக்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மாதிரி தேர்வுகள் நடத்தப்படுகிறது. எனவே நீங்க வீட்ல இருந்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபெசிலிட்டிஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோச்சிங் சென்டர் போகல, நான் வீட்ல இருந்தே தான் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அவங்களோட கிளாஸஸ் வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட நிறைய டிபார்ட்மெண்ட், போஸ்டல் டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் மூலமா தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 10th குவாலிஃபிகேஷன் அப்படின்றது கண்டிப்பா ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த டைம் தமிழ்லயும் எக்ஸாம் நடக்குது. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ மிஸ் பண்ணாம இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸாமை நீங்க பாஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ மூலமா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.